Is a grand welcome from Sara Coaching Center. Sara Coaching Center is actually welcoming you to this online class for this free and paid class. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யூனிட் 1 பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்கான ரொம்ப பிரத்யேகமான ஒரு டாபிக். The topic is the book of Job. ஸோ நம்முடைய புக் ஆஃப் ஜாப் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஈகிள்ஸ் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் வந்து 23. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா அதில் பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் ஹேவ். கேன் anybody say what is the page number? Okay. 97. Okay, thank you. ஸோ இதுதான் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் ஈகிள்ஸ் வியூவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஈகிள்ஸ் வியூ வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் நாளை கழிச்சு வந்துடும். சரி, இப்போ நம்ம ஸ்டடி மெட்டீரியலில் இல்லாமல் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லும் போது ஏற்கனவே நீங்கள் சொன்ன விஷயம் தான் த புக் ஆஃப் ஜாப். இட் இஸ் டேக்கன் ஃப்ரம் a sandwich structure என்று சொல்வார்கள். Sandwich structure. It is almost a story from Bible. It is almost a story from Bible. சரி, இந்த இல்லை யார் கேரக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா the character பார்த்தீங்கன்னா the Almighty God is a character and the next man is the Satan is the character. After that பார்த்தீங்கன்னா the Satanக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா we are taking a man called as what is the name? Job. That is called as book of Job. So these are the three main characters which is just circling this book. இது எப்படிப்பட்டது அப்படிங்கன்னா it is a Jewish script. நல்லா கேளுங்க, it is a Jewish script. The book of Job is a book in the section of Hebrew Bible. சார் இது எங்கே சார் இருக்கு? ஜூயிஷ் ஸ்கிரிப்டில் இருக்கு. அதே நேரத்தில் இது ஹீப்ரூ உடையில் இருக்கக்கூடிய பைபிள்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படிங்கிற ஹீப்ரூ அப்படின்னா என்ன சார்? இட் இஸ் அ ஓல்டு டெஸ்டமெண்ட். இட்ஸ் டேக்கன் ஃப்ரம் ஓல்டு டெஸ்டமெண்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது சார் இந்த புக் ஆஃப் ஜாப் வேறு எங்கேயுமே இல்லையா? இருக்கு. எங்கே இருக்குன்னா இட் இஸ் ஆக்சுவலி இட் இஸ் ஆல்சோ இன் நியூ டெஸ்டமெண்ட் பைபிள். அதில் என்ன இருக்கு அப்படிங்கன்னா ஜேம்ஸ் வெர்ஷன் இருக்கு. எந்த வெர்ஷனில் இருக்குன்னா இட் இஸ் இன் ஜேம்ஸ் வெர்ஷன். That's all. அடுத்து பார்த்தீங்கன்னா it addresses the problem of the theodicy. THEODICY. That is just of God to the light of human suffering. ஒரே வார்த்தை தான், just of God. கடவுளுடைய திருவிடையாடல் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்குவோம். கடவுளுடைய திருவிடையாடல் அப்படின்னு கூட வச்சுக்குவோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆல்ஃபிரட் டென்னிசன். யார் இதை கமெண்ட் பண்ணுறாங்க? ஹூ ஆர் த பர்சன்ஸ் ஹூ ஆர் ஆக்சுவலி கமெண்டிங் இட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பீன் கமெண்டட் பை ஆல்ஃபிரட் லார்ட் டென்னிசன். ஹி கால்ஸ் இட் த கிரேட்டஸ்ட் போயம் ஆஃப் ஏன்ஷியன்ட் அண்ட் மாடர்ன் டைம்ஸ். ஏன்ஷியன்ட்டுக்கும் மாடர்ன் டைமுக்கும் இவர் தான் இருக்கிறதுலே பிக்கஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ரைட். இட் கன்சிஸ்ட் ஆஃப் வாட்? நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். இட் கன்சிஸ்ட் ஆஃப் வாட்? இதுக்குள்ள என்னென்ன சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் ப்ரோஸ், ப்ரோலாக். இட் கன்சிஸ்ட் ஆஃப் டயலாக். இட் கன்சிஸ்ட் ஆஃப் டயலாக். அடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹேவிங் எபிலாக் இன் நெரேட்டிவ் ஃபேமிங் பொய்டிக் டயலாக்ஸ். அதான் இது எப்படி சொல்லணும்னா பொய்டிக் டயலாக்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹேவிங் மோனோலாக்ஸ். Right. இந்த ப்ரொலாக ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 2 scenes. இந்த ப்ரொலாக் வந்து 2 scenes பிரிக்கிறாங்க. 2 scene. ஒன்று வந்து ஆன் எர்த், ஒன்று வந்து ஆன் ஹெவன். 2 scene. ஒன்று வந்து எர்த்தில் நடக்கிறது, ஒன்று வந்து ஹெவனில் நடக்கிறது. ரைட்டுங்களா? ஓகே, இதுதான் நம்ம பார்க்குறது. சரி, ஓப்பனிங் எப்படி சார் இருக்கு? இந்த புக்கோடைய ஓப்பனிங் என்ன? ஏன்னா சிம்பிளாக சார் இப்போ தான் சார் கொஸ்டின் கேட்குறாங்க. பாலிடெக்னிக் பார்த்துருப்பீங்க. இட் வாஸ் வெரி சிம்பிள். ஒரு 30 கொஷின்ஸோ, அடுத்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 கொஷின்ஸ். அதுதான் நிச் என்று சொல்லுவார்கள். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டைப் கட் ஆஃப் ஏன் கூடுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாலிடெக்னிக் இதுதான். ஓகே, பிகாஸ் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஆன்சர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்து போச்சு. சரி,
அடுத்து பார்த்தீங்கன்னா 2 சீனில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆன் எர்த் அண்ட் another is on heaven. ஜாப் ஓப்பனிங் monologue, it is a bridge between the prologue and dialogue. பாருங்க, the monologue it is a bridge between prologue and dialogue. சரி, என்னென்ன ப்ரொலாக்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 97ல நீங்க பார்க்கலாம். ஜாப்ஸ் ஹாப்பினஸ், ஜாப் டெஸ்டிங், சாட்டன்ஸ் அக்யூசியேஷன், ஜாப்ஸ் ஃபேத் ஆஃப்டர் த லாஸ் ஆஃப் ஃபேமிலி அண்ட் ப்ராப்பர்ட்டி. ஃபேமிலி அண்ட் ப்ராப்பர்ட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா சாட்டன்ஸ் செகண்ட் அக்யூசியேஷன். அடுத்து ஜாப்ஸ் ஃபேத் ஆஃப்டர் பர்சனல் சஃபரிங். அடுத்து த கம்மிங் ஆஃப் 3 ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 நண்பர்கள் அவருக்காக வராரு. அந்த 3 நண்பர்களுக்கு உள்ள டைலாக்ஸ் இது எல்லாமே ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பார். ரியலி வி ஹாவ் டு அப்ரிஷியேட் திஸ் வால்யூம் ஆஃப் திஸ் புக், த புக் ஆஃப் ஜாப். ஒரு மனிதனுடைய கஷ்டங்கள், ஒரு மனுஷன் எப்படி கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை ரொம்ப அப்படியே லேசாக கொண்டு வருவார். அந்த கஷ்டத்தில் ஒரு ஃபேத் வச்சுருப்பான் பார்த்தீங்களா. மனுஷன் எப்போ உடைவானா த பிரேக்கிங் பாயிண்ட் ஆஃப் மேன் என்று சொல்லுவார்கள். எல்லாத்துக்குமே உண்டு. பிரேக்கிங் பாயிண்ட் ஆஃப் த மேன் இஸ் லவ். இதுதான் இது முடிஞ்சு போச்சு ஒரே வார்த்தை. பிரேக்கிங் பாயிண்ட் ஆஃப் மேன் இஸ் லவ். இந்த லவ் எது மேலே வேணாலும் இருக்கலாம். ஆன் ஃபேமிலி, ஆன் மணி, ஆன் விஸ்டம், ஆன் நாலேஜ், ஆன் எனிதிங். அந்த லவ் தான் எல்லாத்துக்குமே ப்ராப்ளம். அந்த பிரேக்கிங் பாயிண்ட்டையும் பிரேக் பண்ணவர் தான் இந்த ஜாப். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் புக் ஆஃப் ஜாபை வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா எல்லாருமே படிக்கிறாங்க. A man who praised God even in his suffering. அதுதான் இந்த புக் ஆஃப் ஜாப். அந்த ப்ரொலாக் ஃபுல்லாக பார்த்தோம். அதுக்கடுத்து மெயின் ஸ்டோரியில் என்ன இருக்குது அப்படின்னா, மெயின் ஸ்டோரியில் டைலாக்ஸ் ஆர் தேர். என்னென்ன டைலாக்னா, ஜாப்ஸ் லேமெண்டேஷன். நான் ஏன் கஷ்டப்படுறேன், வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் மீ, ஐ ஆம் ஜஸ்ட் லேமெண்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டார். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைக்கிளாக சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் சைக்கிள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் கெட்டிங் எலிஃபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். அதுக்கது ஜாபுடைய ரிப்ளை பார்க்குறோம். அதுக்கது பில் டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய செகண்ட் ஃப்ரெண்டோடைய ஸ்பீச் பார்க்குறோம். அதுக்கது ஜாப்ஸ் ரிப்ளை அதுக்கு பார்க்குறோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜோஃபர் தேர்டு ஃப்ரெண்ட், அதுக்கான ஜாப் ரிப்ளை பார்க்குறோம். இதான் சார் டைலாக். பியூட்டிஃபுல் டைலாக்ஸ். மனுஷன் ஏன்டா பிறக்கிறான், ஏன் கஷ்டப்படுறான், இந்த கஷ்டத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு, அப்போ நம்மளுடைய பாவமா சாபமா வரமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா கேட்குறான். பதிலே கிடைக்காது. அப்போ தான் சொல்லுவாங்க நம்மள்ட்ட ஒரு பெரிய ஒரு எபிச்சி சார் சொல்லுவார், when science stops the religion starts. எப்போ வந்து அறிவியலுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வருகிறதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிலிஜன் ஆரம்பிச்சிடும். அதுதான் இங்கே. அது பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் சைக்கிள், செகண்ட் சைக்கிள், தேர்ட் சைக்கிள், இதுதான் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாபுடைய ஃபைனல் டாக், ஒரு கடைசி டாக், அது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் டிவைன் டிஸ்கோர்ஸ். கடவுளே வந்துடுவார். இவருடைய அந்த என்ன சொல்ல விசுவாசத்தை பார்த்து கொண்டு, விசுவாசத்தை பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா கடவுளே டகார்னு இறங்கி வந்துடுவார். அப்போ என்ன பண்ணுறாருன்னா அந்த விசுவாசம் என்ன அப்படின்னு சொல்றதான் இங்கே பார்க்க போகிறோம். ஜாப்ஸ் ஓப்பனிங் monologues, that is, it is a bridge between the prologue and dialogues, and there are 3 cycles of dialogues between Job and their 3 friends. 3 ஃப்ரெண்ட்ஸோட நல்ல ஒரு இது இருக்கு. ரைட், இப்போ நம்ம கதைக்கு வருவோம். சரிங்களா? ஓகே. இவங்க நமக்கு டிஆர்பியில் எப்படி சார் கொஸ்டின் கேட்பாங்க, நமக்கு டிஆர்பியில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம். சரி, டிஆர்பியில் சாதாரணமாக ஒரு கேள்வி, அடிக்கடி கேட்கிற கேள்வி என்னன்னா, ஜாப் வாஸ் ஃப்ரம் த லேண்ட் உஸ் யூ இசட். இந்த லேண்டோடைய பேர் வந்து யூ இசட் உஸ். இதுதான், இதை தான் வந்து ஒரு டிஆர்பியில் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. சார் உள்ள டீப்பாக கேட்டாங்களா? இல்லை, இதுதான் கேட்டாங்க. அவருடைய வெல்த் என்ன சார், அவருக்கு எவ்வளோ சொத்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ வந்து அவரோட சொத்து பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 camels, மன்னிக்கணும் 7,000 sheep, 7,000 sheep.
ஒரு 7000 ஷிப்ஸ் இருந்துச்சு, ஒரு 3000 கேமல்ஸ் இருந்துச்சு, 500 ஆக்ஸ் இருந்துச்சு, 500 ஷீ ஆக்ஸன் இருந்துச்சு. அடுத்து அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை சொல்லும் போது தட் இஸ் த வெல்த் ஆஃப் த ஜாப். இயற்கையிலே அவருக்கு என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7 சன் அண்ட் 3 டாட்டர்ஸ், 7 மகன் 3 பெண்கள். ஓகேங்களா? ரைட். இவ்வளோ பெரிய ஃபேமிலி. அண்ட் ஹி வாஸ் த கிரேட் ஆஃப் ஆல் மென் ஆஃப் த ஈஸ்ட். உலகத்தை பிரிக்கும் பொழுது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த கிழக்கு பகுதியில் இருந்த பெரிய மனிதர்களில், அதாவது பெரிய மனிதர்னா நியாயமான மனிதர்களில் இருந்த ஒருவர் தான் இந்த ஜாப். அப்போ என்ன பண்ணார்னா, இந்த ஓப்பனிங் எப்படி அப்படின்னு சொல்ற விஷயத்துக்கு வருவோம். ஒரு சின்ன கதை நடக்குது. கடவுளை பார்க்கறதுக்கு சாட்டன் போகிறதாக ஒரு கதை. போகும்போது தே ஆர் ஜஸ்ட் டாக்கிங். கடவுள் பார்த்தீங்கன்னா தற்பெருமையில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, கடவுள் யதார்த்தமாக இருக்கிறாரு. சாட்டன்ட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது இஸ் சேயிங், எல்லாரும் விசுவாசிகள், என் விசுவாசியை பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ சொல்லும் போது தான் சாட்டன் என்ன பண்ணுறாரு, கடவுள்கிட்ட ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் பண்ணுறாரு. என்ன ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டால், சரி விசுவாசி விசுவாசின்னு சொல்கிறீங்க, ஏன் அவன் விசுவாசியாக இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டால், நீங்கள் எல்லாமே கொடுத்துருக்கீங்க, அவனுக்கு போதும் என்ற அளவுக்கு மன நிறைவு அளவுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. மனநிறைவை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் அவன் என்ன உங்களுக்கு விசுவாசி தானே அப்படின்னு சொல்லுவான். அப்போ சொல்கிறார், அப்படிலாம் கிடையாது, நீ கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் அவன் எனக்கு விசுவாசி அப்படின்னு சொல்லுவார். அப்போதான் என்ன சொல்லுவான் சாட்டன், அதெல்லாம் இல்லை, லெட் மீ டெஸ்ட் அண்ட் லெட் மீ ப்ரூவ் தட் ஹி இஸ் நாட் அ ஃபேத்ஃபுல் மேன், யூ கர்ஸ் காட் அப்படின்னு சொல்லுவான். உடனே இது திருவிளையாடல் மாதிரி தான். கடவுள் என்ன பண்ணுறாரு, ஓகேப்பா உன்னுடைய இதை எது வேணாலும் செய், யூ டூ வாட் எவர் யூ லைக், பட் ஆன் ஒன் கண்டிஷன். எந்த வகையிலையும் அவனை என்ன பண்ணக்கூடாது, அவன் உயிரை நீ எடுக்கக்கூடாது. கடவுள் அந்த அளவுக்கு அன்பு அவர் மேலே இருக்கிறதுனால இஸ் யூசிங் தட் வேர்ட். அதனுடைய விளைவு என்ன இது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். உடனே சாட்டன் இஸ் என்டரிங் இன்டு திஸ் ஜாப்ஸ் லைஃப். அவருடைய குழந்தைகளை பூரா கொல்றாரு, அவருடைய வேலைக்காரர்களை கொல்றாரு, அவரிடம் இருந்த வெல்த் என சொல்லக்கூடிய ஷிப், கேமல், ஆக்சன், சி ஆக்சன் எல்லாத்தையும் கொண்டார். ஸோ he starts in his life zero. அப்பையும் ஜாப் ஒன்றுமே சொல்ல, கடவுளே நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல, எனக்கு இவ்வளவு சோதனைகள் வருது, என்னை எப்படியாவது காப்பாற்று. He was praying the God, he believed God, he believed the Lord. அப்பதான் சொல்லுவார் ஒரு இடத்துல, the Lord gave and the Lord has taken away. The Lord gave, the Lord have taken away. கடவுள் கொடுத்தார், கடவுளே எடுத்துக்கிட்டார். அடுத்த ரவுண்டு வராரு, என்ன இவ்வளவு பேசியும் ஜாப் ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி சாட்டன் வர்றாரு. சொல்ற இப்ப he says, என்ன சொல்றாரு தெரியுமா, சரி சொத்தெல்லாம் நம்ம எடுத்துட்டோம், அவன் எடுத்தாலும் நம்ம என்ன பண்றோம், ஒரு விஷயம்தான். என்ன ஒரு விஷயம்னா, அவன் துன்புறுத்தப்படவில்லை, அதனால சரி. அப்ப அடுத்த கண்டிஷன் சொல்றாரு, ஓகே நீ அவரை துன்புறுத்தக்கூடாது, அவரை துன்புறுத்தக்கூடாது. எப்படி துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு கேட்டா, உயிர் எடுக்கக்கூடாது, என்னன்னாலும் பண்ணிக்க. இப்பயும் அவன் விசுவாசியாக தான் இருப்பார் சொல்றாரு. செகண்ட் சைக்கிள். உடனே சாட்டன் இந்த ட்ரிப் என்ன பண்றான்னா, he just creates bubbles in his body. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த தொழுநோய் என்று சொல்வார். பார்க்கவே ரொம்ப அருவருப்பாக இருக்கும். பெயின், பெயின், அகனி, பயங்கர அகனி. ஏடா உயிரோடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அப்புறம் கடவுள் கொடுத்த உயிர் நான் போக்கிக்க மாட்டேன். அப்போ உங்க மனைவி வராங்க, ஜாபுடைய மனைவி வராங்க, சொல்றாங்க, curse the God and die. Look at the word, curse the God and die. பயங்கரமான வேர்டு. உடனே சொல்லுவான், முடியாது. He holded and scolded. பாருங்க வேர்டை எப்படி யூஸ் பண்றாங்க பாருங்க பைபிள்ல. He scolded and holded and said his wife as a foolish woman. சரியான முட்டாள் பெண்மணியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. He did not curse the God. அதுக்கப்புறம் பாருங்க,
3 ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருத்தங்களா மீட் பண்றாங்க. they try to console Job. அவனை வந்து கன்சோல் பண்ண முயற்சிக்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன பண்றாருன்னா, Job he sat down with him on the ground. நண்பர்களுடன் அப்படியே உட்கார்றாரு. எப்படி உட்கார்றாருன்னா, அமைதியாக உட்கார்றாரு, யார்ட்டையும் பேசவே இல்லை. எத்தனை நாள் தெரியுமா? 7 days and 7 nights. 7 நாட்கள் பகல்லையும் நைட்லையும் உட்கார்றாரு. No one spoke even a word. ஒருத்தவங்க கூட ஒரு வார்த்தை கூட பேசல. கடைசி என்ன பண்றாரு? Job opened his mouth and cursed his birthday. எதை கர்ஸ் பண்றாரு தெரியுங்களா? அவருடைய பிறந்த நாளை கர்ஸ் பண்றாரு. இந்த பிறந்த நாளை கர்ஸ் பண்றாரு. பண்ணிட்டு he cursed the day and night. He is cursing the day and night. பகலையும் இரவையும் சபிக்கின்றார். He asked himself why he was born. நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறார். He cursed his mother's womb and her breast. பிறந்த இடத்தையும் அம்மாவையும் கர்ஸ் பண்றாரு. Then Elihu பேச ஆரம்பிக்கிறார். Spoke to the Job. Elihu blamed Job that the man is responsible for his own action. நியூட்டனுடைய தேர்ட் லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். For each and every action there is an equal and opposite reaction. அதைத்தான் அவர் சொல்றார். ஒரு மனிதனுக்கு இவ்வளவு கஷ்டம் வருதுன்னா அப்ப அந்த மனிதன் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். அமெரிக்காவுடைய திட்டம் என்னன்னா, ஐ ஆம் தி காஸ், ஐ ஆம் த ரிசல்ட். ஆனால் இந்தியா பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இந்தியாவில் வந்து தற்கொலை கம்மி, அமெரிக்காவில் தற்கொலை வந்து அதிகம். என்ன காரணம்னா, ஐ ஆம் த காஸ், ஐ ஆம் த ரிசல்ட் சொல்லுவாங்க. நான் தான் பிரச்சனை, நான் தான் அதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் இங்கே எப்படி தெரியுங்களா, இந்தியாவில் ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா, எனக்கு நேரம் சரியில்லையா, கடவுள் என்னை ரொம்ப சோதிக்கிறார். பிரச்சனை மனிதனால் என்று சொல்வதில்லை, யார் மேலே தூக்கி போட்டது? கடவுள் மேலே தூக்கி போட்டது. அதனால தான் இந்தியாவை வந்து ஒரு ஆன்மீக பூமி என்று சொல்கின்றார்கள். அதனால தான் இங்கே மரணம் என்பது மிக 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 கம்மியாக இருக்கு. தற்கொலை வந்து நிச்சயமாக கிடையாது. பிகாஸ் we put the ultimate thing on the God. கடவுளே நீ தான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அதே மாதிரி தான் இங்கே Elihu starts. Man is responsible for his deed. இதை நோட் பண்ணிக்க சார், இது ஒரு டிஆர்பி கொஸ்டின். அதுக்கு அடுத்து பாருங்க, he talks about Elihu quotes about the lion. Elihu ஒரு மிருகத்தை பத்தி கோட் பண்ணுவாரு, நோட் பண்ணிக்க சார். he quotes about the lion. அவர் கோட் பண்ணக்கூடிய மிருகம் வந்து lion. அடுத்து God permits the lion's cub to be separated from the mother for its well being. இதெல்லாம் கதை நமக்கு உள்ள போயிட்டு இருக்கும். ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து காடே இந்த கதையை சொல்லிட்டு இருப்பார். ஓகே, தட்ஸ் ஆல். அடுத்து Elihu said that Job must have committed some sin. He urged Job to seek God's favor. அப்பதான் சொல்றாரு, ஜாப் உன்னை ஒருத்தர் மட்டும் காப்பாற்ற முடியும், அது வேற யாரும் கிடையாது, காடு தான் அப்படிங்கிறார். Then Bildad said Job's children were dead due to their own action. குழந்தைகள்லாம் இறந்து போச்சு, அதுக்கு காரணம் அவங்களுடைய பாவ புண்ணியங்களா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது Jophar told that he deserved punishment. இதான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன், அதனால உனக்கு இந்த தண்டனை சரிதான். Job replied in irritation that they were worthless physicians and advice are only lies. உங்க அட்வைஸ்லாம் வேணாம், எனக்கு உங்க அட்வைஸ்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, ஜாப் இஸ் ரெஃபரிங் டு காட். இதுக்கு ஒரே ஒரு விஷயம்தான், வேற யாரும் கிடையாது. இதை நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா, இட் இஸ் ஒன்லி காட். சரி, அதுக்கடுத்து பாருங்க, இதுல பாருங்க, நவ் ஹி டாக்ஸ் அபவுட் த கிரேஸ் ஆஃப் காட் ஆன் எர்த். அப்ப கடவுளுடைய அன்பை பத்தி பேசுகின்றார். இவ்வளவு நேரம் அன்பை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க, இப்ப அன்பை பத்தி பேசுறாரு. எப்படி பேசுறாருன்னா, உலகம் படைத்தார், ஹெவன், எர்த், சி, ஸ்டார், பியர், ஓரியன், பிரிடிலஸ் எல்லாத்தையும். Further he told that he would not complain God, and he has made clay and he should not turn him to dust. எவ்வளவு பெரிய விஷயம்.
He just makes a very inquest that he offered his speech in favor of God. He was a good meditator, ஒரு அருமையான meditator. And he was meditating between God and himself. கடவுள் பேசலைன்னா கூட கடவுள் மாதிரி இருந்து மனசுக்குள்ள பேசலாம். அப்போதான் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸாக ரிமார்க் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போதான் பார்த்தீங்கன்னா 2 விஷயத்த சொல்றாரு. ஒன்று விஷன். இந்த விஷன் பார்த்தீங்கன்னா எதையோ ஒன்று திங்க் பண்ணிட்டு இருக்கேன், எப்படியாவது அடைஞ்சிருவேன், எப்படியாவது ஜெயிச்சிருவேன். இது பார்த்தீங்கன்னா விஷன். அப்படி ஜெயிக்கக்கூடிய நான் ஒரு பிசிக்கல் பெயின், ஒரு வழி வேதனை, அதை பத்தி அவர் சொல்றார். ஒரு வேதனைப்படாம நாம் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்ற விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்றாரு. இதுதான் அவர் சொல்லக்கூடிய விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சைலண்ட் லிசனர்ல கூட இருக்காரு. எலிஹூ அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லுவாரு. சில நேரம் என்ன சொல்லுவாங்கன்னா சைலண்ட் லிசனர் சொல்லுவாங்க. இல்ல சாப்டர் 28 அப்படின்னு சொல்லி ஒரு சாப்டர் இருக்கு. இருக்கிறதுலே இந்த லாங்கஸ்ட் புக் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் 28 தான். சாப்டர் 28 இஸ் வெரி லாங்கஸ்ட். ஜாப்னா என்ன சார் மீனிங்? இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் சார். ஜாப்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஜாப் மீன்ஸ் சில்ட்ரன் ஆஃப் ஈஸ்ட். ஜாப் மீன்ஸ் சில்ட்ரன் ஆஃப் ஈஸ்ட். ஓகேவா? ரைட். அப்ப கடவுளுடைய மகிமை என்ன, கடவுளுடைய மிகப்பெரிய பெருமை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 விஷயம் தான் பெருமை. ஒன்று லேண்ட்ல பாருங்க, இட் டாக்ஸ் அபவுட் த லாங்கஸ்ட் லேண்ட் பிஹிமோத் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பத்தி பேசுறாரு. அடுத்து ஒரு சீயை பத்தி சொல்றாரு. சீல பாத்துங்க, லிபியத்தான் த லார்ஜஸ்ட் அனிமல் இன் த வேர்ல்டு அப்படிங்கிறாரு. அதை படைச்சது யாருன்னா நம்ம கடவுள் தான். இப்ப லேண்ட்ல படைச்சது பிஹிமோத். அடுத்து பாருங்க, லிபியத்தான் படைச்சது சீல. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கடைசியா பாருங்க அவர் சொல்ற விஷயம், காட் ஆஃப் விஸ்டம் இஸ் த லாங்கஸ்ட் பிளே ஆஃப் வேர்ல்டு. கடவுளுடைய அறிவு தான் உலகத்தில் தலை சிறந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சரி, இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் ஜாப் என்ன பண்றாரு, போயிட்டே இருக்காரு. அப்ப போகும்பொழுது இட் டாக்ஸ் வித் மிஸ்டரி. மிஸ்டரி அப்படின்னு சொன்னா சார், மிஸ்டரினா மனிதனுக்கு புலப்படாத ஒரு விஷயங்கள், அதை பத்தி தான் பேசுறாங்க. அப்படி பேசும்போதுதான் உங்களுக்கு என்ன கிடைக்குது, இது மாதிரி ஆன்சர்ஸ் கிடைக்குது. லிவியத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் பிஹிமோத் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தையும் பார்க்கலாம். சரி, இப்ப கதை முடிஞ்சு போச்சு. கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த வகையிலையும் ஜாபை எதுவும் பண்ண முடியல. உடனே கடவுளே நேரடியா ஜாப்ட போறாரு. ஜாப் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு கடவுள் பதில் சொல்றாரு. இப்ப கடவுள் எந்த உருவத்துல சார் வர்றாங்க, எந்த உருவத்துல உங்களுக்கு ஆன்சர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, he was answering in the form of whirlwind. ஒரு whirlwind ஃபார்ம்ல அப்படியே ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே. வண்டர்ஃபுல் டயலாக்ஸ் பிட்வீன் ஜாப். ஒவ்வொரு மனிதனும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்பான். இருக்கியா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சாலமன் பாப்பையா பட்டிமன்றங்கள் கேட்டீங்கன்னா சொல்லுவாரு, இருக்கியா உங்களுக்கு என்னையா, ஏதாவது காரணம் இல்லாம வைப்பேன். அதே மாதிரிதான், there was a reason behind each and everything. ஜாப் நீ இருக்கேன்னா உன்னை பத்தி உலகம் பின்னாடி பேசும் அப்படிங்கிற விஷயத்த அவர் கொண்டு வந்தார். அடுத்து பாருங்க, he just talk about one of the very best thing offering. கடைசியா நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். சாட்டன் ஒத்துக்கிறான், கடவுளே நான் உண்மையிலே நீங்க சொன்ன ஒரு விஷயத்த ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற விஷயத்த சொல்லி he just completes everything. அண்ட் காட் மனசு ரொம்ப பூரிப்பாயிட்டார். ஏன்னா சாட்டன் ஜெயிச்சிட்டாரு. அப்ப ஜெயிச்சவனே he is giving everything is double. அப்படி என்ன பண்றா தெரியுங்களா? ஓகே, 14,000 ஷீப் உனக்கு வச்சுக்க. இழந்தது நீ 7,000 தான், 14,000 ஷீப் வச்சுக்க. 3,000 கேமலை நீ இழந்துட்ட, 6,000 கேமல் வச்சுக்க. 500 ஆக்சன், ஓகே இந்த நீ ஒரு 1000 ஆக்சன் வச்சுக்க. 1000 ஷீ ஆக்சஸ் வச்சுக்க. அடுத்து God called the
நேம்ஸ் ஆஃப் 3 daughters. உடனே சொன்னோடனே அவங்க பூரா வந்துடுறாங்க. அந்த 3 daughters உடைய பேர் என்ன, கடவுள் கூப்பிட்ட பேர் என்ன அப்படின்னு கேட்டா ஜெமிலா, கிரின்யா, கேரினா. இது எல்லாமே மெட்டீரியல் இருக்கு, ஈகிள்ஸ் வியூல இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, முடிஞ்சு வச்சு. அப்புறம் ஜாப் லைக்டு ஃபார் 140 years and he lived for 4 generations. 4 தலைமுறைகளை நீ பார்த்து சந்தோஷமா இருந்தாங்க. 4 தலைமுறை பார்க்கலாம் பெரிய விஷயம். 3 தலைமுறை பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாவே பெரிய விஷயம். And then he died as a old field of the day. Book of Job contains 42 chapters with the epilogue. மொத்தம் எத்தனை சாப்டர்ஸ் இருக்குன்னா 42 சாப்டர்ஸ். இதான் நமக்கு இங்க இருக்கக்கூடிய விஷயம். இதுக்குள்ள என்னென்ன அனெக்டோட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றத நம்ம இப்ப பார்ப்போம். ஓகேங்களா, ரைட்.